ரஷ்யாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல் அமெரிக்கா தடுமாறி கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வந்திருக்குது. எப்படி கட்டுப்படுத்துறது தெரியாமல். அப்போ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படி என்னதான் செய்கிறார்? ஏன் அவரை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியலை? சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்குது. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்கா பொதுவாக இன்னும் ஒரு நாட்டை கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் பொதுவாக என்ன செய்வினம்? முன்னொரு காலத்தில் படையெடுத்து கொண்டு போவினோம். அந்த நாட்டுக்கு மேலே இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனையோ நாடுகள் மேலே அமெரிக்கா படையெடுத்து கொண்டு போயிருக்குது. இனி அமெரிக்கா படையெடுத்து கொண்டு போகக்குள்ள அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகளாகிய பிரித்தானியாவும் பிரான்ஸும் கூடவே போவார்கள். பல்வேறு ஒத்துழைப்புகள் எல்லாம் வழங்குவார்கள். அது ஒரு காலத்தில். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இந்த இராணுவ நடவடிக்கையை நிப்பாட்டி இருக்குது. வேறு நாடுகளுக்கு போய் அங்கே சந்தித்த சில கசப்பான அனுபவங்கள். எல்லா இராணுவ நடவடிக்கையும் வெற்றியில் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. சில பல இழப்புகள், தோல்விகள், நினைச்சதெல்லாம் நடக்க முடியாமல் போனது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் காரணமாக இப்போ இராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா நிப்பாட்டி இருக்குது. அப்போ அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை நிப்பாட்டி போட்டு சும்மா இருக்குமா? இல்லை. ஏனைய நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கணும். அந்த இன்னொரு ஆயுதம் என்னென்னு சொன்னால் அதுதான் பொருளாதார தடை. பொருளாதார தடை விதிக்கிறது, அதிக அளவு வரிகளை விதிக்கிறது. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை முடக்கும் போது அந்த நாடு வழிக்கு வந்துடும் என்று சொல்லி ஒரு பிளான் போட்டு அதில் நிறைய வெற்றியும் பெற்றிருக்குது அமெரிக்கா. சின்ன சின்ன நாடுகள், வல்லமை குறைந்த நாடுகள் எல்லாத்தையும் பொருளாதார தடைகள், வரிகள் எல்லாம் போட்டு தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்தது, தான் நினைச்சதை சாதிச்சு என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டாம். இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால், என்னதான் பொருளாதார தடை விதித்தாலும், என்னதான் தடைக்கு மேலே தடை விதித்தாலும், என்னதான் மிரட்டினாலும், என்னதான் விரட்டினாலும் அடங்கவே அடங்காத ஒரு நாடு என்று சொன்னால் அது ரஷ்யா தான். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை ட்ரம்பாலேயோ அமெரிக்காவாலேயோ ஒன்றுமே செய்ய முடியலன்றதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. நிறைய விஷயங்களை இப்போ அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்குது. அதாவது இந்த ரஷ்யாண்ட விஷயத்தில் தடுமாறி கொண்டிருக்குது என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. என்னென்று சொன்னால், ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வரைக்குள்ள சொல்லி கொண்டு வந்தவர் தான் பதவிக்கு 24 மணி நேரத்தில் யுத்தத்தை நிறுத்த முடியும், ரஷ்யாவோடையும் யுக்ரைனோடைய கதைச்சு பேசி யுத்தத்தை நிறுத்த முடியும் என்று சொல்லி அது நடக்கவே இல்லை. இப்போ யுக்ரைனை அமெரிக்கா மிரட்டும் போது அது ஒர்க் அவுட் ஆகுது. யுக்ரைன் அமெரிக்காவினுடைய சொல்ல கேட்குது. இந்த உடுப்பு போடாத, அந்த உடுப்பை போடுன்னு சொல்லும் போது யுக்ரைனிய ஜனாதிபதி கேட்டு உடுப்பை மாற்றிக்கொண்டு வரார் தானே. ஆனால் ரஷ்ய ஜனாதிபதிக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. எதை சொன்னாலும் அவர் கேட்கறதாகவும் இல்லை. இப்போ ரஷ்ய ஜனாதிபதியினுடைய பேச்சை தான் ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்த முறை சந்திப்பு நடக்கிறதாக இருந்தால் மொஸ்கோக்கு வர சொல்லி சொன்னவரல்ல. நீங்கள் இருந்து பாருங்க, சந்திப்பு ஒன்று நடக்குமாக இருந்தால் அது மொஸ்கோவில் தான் நடக்கும். கடைசி வரைக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு எந்த இடத்துக்கோ வரப்போகிறது இல்லை. அது மொஸ்கோ தான். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சரி, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகள் விதிச்சிருக்குது. பொருளாதார தடைகள் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அதிக அளவு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நாடாக, அமெரிக்காவால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நாடாக ரஷ்யா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே தடைப்பட்டியலில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக தடை விதிச்சா அந்த நிறுவனங்களை முடக்கினா ரஷ்யாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம். தனிநபர்களை முடக்கி என்ன பிரயோசனம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், என்னதான் தனிநபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கையில் பில்லியன் கணக்கான காசு இருக்குமாக இருந்தால் அவர்கள் தனிநபர் கிடையாது. எனவே அவர்களை முடக்கிறது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்ற நம்பிக்கையில் 6000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் அமெரிக்கா தடை போட்டு பார்த்துச்சுது. ஆனாலும் கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் ரஷ்யா ஒன்றும் முடங்கின மாதிரி தெரியலையே, பொருளாதார ரீதியாக அடி வாங்கின மாதிரி தெரியலையே. இன்னும் வீரியத்தோடையும் தைரியத்தோடையும் தான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்குது. இன்னும் சண்டையை நிப்பாட்ட மாட்டோம், நாங்கள் அடிச்சு கொண்டு தான் இருப்போம் சொல்லி சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி சாதாரண ரஷ்யர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியும் தெரியல. இப்போவும் ரஷ்யாவுக்கு வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்கள் போகிறார்கள், இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் நடக்குது, எல்லாமே சுமூகமாக நடக்குது. எப்படி நடக்குது? இவ்வளவு தடைகளை விதிச்சும் கூட எப்படி ரஷ்யா சுமூகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அதாவது ஒரு படத்தில் நடிகர் கிங்காங் வடிவேலுக்கு அடிப்பார். அடித்தோன்னா வடிவேலு விழுந்து சிரிப்பார். அப்போ கிங்காங்கு கோபம் வந்துடும். நான் உனக்கு அடிக்கிறேன், நீ ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க வடிவேலு சொல்லுவார், நீங்கள் அடித்தது எனக்கு எறும்பு கடித்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு திரும்பவும் சிரிப்பார். அதே மாதிரி தான் இருக்குது அமெரிக்காவால் விதிக்கப்படுற பொருளாதார தடைகள் ரஷ்யா மேலே. என்னதான் பொருளாதார தடை விதித்தாலும், என்னதான் மிரட்டினாலும் உருட்டினாலும் ரஷ்யாவை அடக்க முடியலை. ஏனென்று சொல்லி ஒரு சில தகவல்கள் இப்போ வெளியில் வந்திருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி, ரஷ்யாவின்
ரஷ்யாவினுடைய இந்த ஒரு வெற்றிக்கு காரணம், இப்படி அடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது சைனாவோடையும் இந்தியாவோடையும் வச்சிருக்கிற பொருளாதார உறவுகள் தான். இந்த இரண்டு நாடுகளோடையும் ரஷ்யா நல்லுறவில் இருக்கிறபடியால் ரஷ்யாவை அசைக்க முடியல் என்று சொல்லப்படுது. இது முதலாவது. ரெண்டாவது 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வங்கி, அதனுடைய பேர் விடிபி என்று சொல்றது, விடிபி வங்கி என்று சொல்லி, அந்த வங்கிக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதிக்குது. பெரிய ஒரு பொருளாதார தடையை விதித்து அந்த வங்கியை முடக்கினா ரஷ்யாவினுடைய பொருளாதாரமே ஆட்டங்காணும் என்று சொல்லி யாரோ சொல்லி பின்னம் போராடக்கு. அப்போ அந்த வங்கிக்கு எதிராக நிறைய தடைகள் விதிக்கப்பட்டு, அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்குள்ள ஸ்விஃப்ட் என்று சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸ்விஃப்ட் என்று சொல்லி அது என்னென்னு சொன்னால், ஒரு வங்கியில இருந்து இன்னொரு வங்கிக்கு பணத்தை பரிமாற்ற சிஸ்டம். அதாவது உலகளாவிய ரீதியில் வங்கிகளுக்கு இடையில பணத்தை பரிமாறுகின்ற ஒரு சிஸ்டம், அதைத்தான் சொல்றது ஸ்விஃப்ட் என்று சொல்லி. அதில் இருந்து அந்த ரஷ்ய வங்கியாகிய விடிபியை அமெரிக்கா பிளாக் பண்ணி விட்டது. இதுக்கு பிறகு உன்னால இயங்கவே முடியாது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மனிதருடைய இதயத்தை புடுங்குற மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வங்கி அப்படியே முடங்கி அப்படியே இல்லாமல் போயிடும், ரஷ்யாவினுடைய பொருளாதாரமே ஆட்டம் காணும் என்று பார்த்தா அந்த வங்கி இன்ற வரைக்கும் முதலை விட பயங்கரமாக இயங்கி கொண்டிருக்குது. பணப்பரிமாற்றம் என்ன, வாடிக்கையாளர் சேவை என்ன, வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்கறது என்ன, இன்டர்நேஷனல் பிசினஸ் என்ன என்று சொல்லி அமோகமாக போய் கொண்டிருக்குது. அப்ப அமெரிக்காவுக்கு ஷொக் ஆயிட்டுது. என்னென்று பிடிச்சிக்கிறாங்க, நாங்களாம் உங்களுக்கு இவ்வளவு தடைகளை விதிச்சுக்கிறோம் என்று சொல்லி செக் பண்ணி பார்த்தா சைனாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பண பரிமாற்று சேவை அலிபே என்று சொல்றது. அந்த அலிபேயை அந்த ரஷ்ய வங்கி தன்னோட சேர்த்து கொண்டு அதுக்குள்ளால ஒரு நாளைக்கு $10,000, ஒரு நாளைக்கு $10,000 வரைக்கும் சாதாரண வாடிக்கையாளர்கள் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்கிருந்து அங்கே அனுப்ப போறீங்களா அனுப்புங்க, அங்கிருந்து இங்கே அனுப்ப போறீங்களா அனுப்புங்க, என்னத்தையாவது செய்யுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த வங்கி எல்லா இடமும் விளம்பரம் எல்லாம் ஒட்டி எங்களுடைய வங்கி வழக்கம் போல சீரும் சிறப்புமாக இயங்குதுன்னு சொல்லி எல்லா வாடிக்கையாளர்கள் அறிவிச்சு விட்டது. அதுக்கு காரணம் சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண பரிமாற்று சேவையாகிய அலிபே என்று சொல்லி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அலிபே என்று சொல்லி, அதை ரஷ்ய வங்கி தன்னோட இணைச்சு கொண்டதுதான். இன்னும் ஒரு உதாரணம் என்று சொல்கிறேன். இப்போ போன ஏப்ரல் மாதம், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவில் ஒரு கண்காட்சி ஒன்று நடந்தது. ஒரு எலக்ட்ரானிக் கண்காட்சி, எக்ஸ்போ எலக்ட்ரானிக்ஸ் என்ற பேரில் நடந்தது. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி பெரிய கண்காட்சி. அங்கே இவ்வளோ சண்டை நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்கு ரஷ்யாவுக்கு. இதுக்குள்ளே எலக்ட்ரானிக் கண்காட்சி வர வைக்கிறீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏஐ தொழில்நுட்பத்திலிருந்து சகல தொழில்நுட்பம் அடங்கினதாக பெரிய ஒரு எலக்ட்ரானிக் கண்காட்சி ஒன்று அங்கே வைக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நிறுவனம் உண்டு. அவர்களுடைய அந்த ஒரு கூடாரத்தை அமைச்சு அங்கே விளம்பரம் செய்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்ட அந்த முக்கியமான நிறுவனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஹாங்காங்கை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம். அதனுடைய பேர் ஆல் சிப்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம். இந்த ஆல் சிப்ஸ் நிறுவனத்துக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்தது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவும் கூடாது, எங்குமே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் தடை விதிச்சிருந்தது என்று சொன்னால், அந்த ஆல் சிப்ஸ் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படுற சிப்ஸ்கள் இருக்கு தானே, அந்த சிப்ஸுகள் தான் ரஷ்யாவால் பயன்படுத்தப்படுற குரூஸ் ஏவுகணைகள், அதாவது யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற குரூஸ் ஏவுகணைகளுக்கு உள்ள இருக்கிறது இந்த சிப்ஸ்களான் என்று சொல்லி அமெரிக்கா கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு அந்த ஹாங்காங் நிறுவனத்துக்கு தடை விதிச்சா, அந்த ஹாங்காங் நிறுவனம் அங்கே ரஷ்யாவில் போயிருந்தோண்டு கடையை விரிச்சு போட்டு எல்லாரும் வாங்க எங்கள்கிட்ட நிறைய சிப்ஸ் இருக்குன்னு சொல்லி விளம்பரம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியலை. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையால் கட்டுப்படுத்தவே முடியலை. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் சீன நிறுவனங்கள், ரஷ்ய நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ஓரணியில் நிற்கிறதாக சொல்லப்படுது. இந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதிக்கிற எந்த ஒரு பொருளாதார தடையும் அவர்களுக்கு வடிவேலுக்கு அந்த எறும்பு கடிச்ச மாதிரி அதே மாதிரி தான் இருக்குதே ஒழிய அவர்களை கட்டுப்படுத்த முடியல என்றுதான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மை. இந்த கசப்பான உண்மையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ஒரு லிமிட்டை தாண்டி போய்கொண்டிருக்குது. எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள, எங்கட கண்ட்ரோலுக்குள்ள இந்த உலகம் இல்லை, அல்லது உலகத்தினுடைய முக்கியமான சக்திகள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. இவர்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்லை. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தை கொண்டு இறக்க முடியுமா? ஒருபோதும் இல்லை. பொருளாதார தடை விதித்து ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லை. இயங்குறதெல்லாம் வழக்கமாக இயங்கி கொண்டிருக்குது. எனவே ரஷ்யா, சீனா,
இந்தியா அந்த கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டுறன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய கண்களுக்குள்ள விரலை விட்டு ஆட்டுகின்றன என்பதுதான் கசப்பான மறுக்க முடியாத உண்மை. எனவே இந்த உலகத்தில் இப்போ யார் பெரியவர், யார் வல்லரசு, யார் சக்தி மிக்கவர்ன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.